ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எப்போவுமே எங்கே போனாலும் கோயிலுக்கு போயிட்டு போகாத இடமே கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோயிலுக்கு தான் போவோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு போகிற நம்ம என்ன ஒரு காரியமும் சரி, எந்த ஒரு செயல்களும் சரி, கண்டிப்பாக நம்மளுக்கு செயல்படும், நல்லாவே நடக்கும். எனக்கு எப்போவுமே எனக்கு அப்படி தான் தோணும். 2வது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போய் அப்படி எவ்வளோ தான் பிரச்சனைகள், எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கோயிலில் போய் அப்படி உட்காரும்போது மனசுக்கு எவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஆத்ம திருப்தின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மனசு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இது யாரெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முழுக்க முழுக்க என்னோடய லைஃப்பில் நான் இதை வந்து ரியலைஸ் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்டையுமே நான் சொல்லுவேன், மனசுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பார்த்திங்களாங்க, மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காகவே அடிக்கடி அவங்க கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கொரியர் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அது வந்திருந்து பக்கத்தில் வாங்கி வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்காக நாங்கள் வந்து ஒரு கொரியர் போட்டிருந்தோம். அது நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் தான். அதை ஒவ்வொன்றா நாங்கள் செட் பண்ணி வச்சிட்ருக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வாக்கரில் சூப்பராக பர்ஃபெக்டாக அவ்வளோ நீட்டாக கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இந்த வாக்கர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி பாப்பாவுக்கு விளாட்றதுக்கு அந்த இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபுட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். 2 இது கையை வச்சு விளாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த உட்கார்றதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. அது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மக்களே. நான் என்னமோ சும்மா குத்துற மாதிரி இருக்கும், லூஸ் ஆகி கீழே பாப்பா விழுந்துருவாளோ அப்படின்லாம் யோசித்தேன். பட் அப்படி இல்லை, சுற்றி அந்த இது குத்துறாங்க பார்த்திங்களா, அந்த இது சுற்றியுமே இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தைங்க வச்சா உள்ளேயே மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ இப்போவே இந்த இந்த திங்ஸ் எப்போவே நான் வீடியோ லேட்டாக தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் என் குழந்தை இவ்வளோ நாளுமே அந்த வாக்கரில் தான் விளாண்டுட்ருக்கு. நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது. நல்லா பிள்ளைங்க சேட்டை பண்ணும். நம்ம கொஞ்ச நேரம் வாக்கரில் வச்சு அவங்க விளாடுவாங்க, அங்கங்கே ஓடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம குக் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துடலாம், குழந்தைய பார்த்துக்கலாம், சாப்பாடு ஊட்டிக்கலாம். அப்படி நிறைய வேலையில் இந்த வாக்கர் மூலிமா என்னால் செய்ய முடியுது. 2வது அந்த வாக்கருமே பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. மிந்தி ஃபஸ்ட்டு பையனுக்கு வாக்கர் வாங்குறது வட்டமாக ஒன்று உண்டு, அதுதான் வாங்கணும். இந்த வாட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கணும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாப்பா உட்காந்தோன்னா ரொம்ப ஹாப்பி. என்னடா புதுசாக இதில் நம்மளை ஏற்றி உட்கார வைக்காங்களே ஒரு குதிரையில் அப்படின்னு நினச்சிட்டு யோசித்தா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இதெல்லாம் பிடிச்சி விளையாடுவா. அந்த இதெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தா எங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, நம்ம லைட்டாக அந்த மேலே அந்த இது இருக்குது. நம்ம பாப்பா எங்கேட்டு போனால் கூட நம்ம பிடிச்சி டேர்ன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஹாப்பியோ இல்லையோ, குழந்தைங்க ஹாப்பி. அதுக்காகவே நம்ம எவ்வளோ பொருள்னாலும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் மக்களே. இந்த வாக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். பாய் மக்களே.